இலங்கை கடல் எல்லைக்குள்ளே வைத்து ஈரானினுடைய மிக பெரும் கப்பல் ஒன்று இப்போது தாக்கி அழிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே 180 பேர் பயணித்ததாகவும் 100க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்திருக்கலாம் அல்லது காணாமல் போயிருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக நீர்மூழ்கி கப்பலினூடாகத்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்பதும் இப்போது பேசுபொருளாக இருக்கின்ற செய்தியாக இருக்கின்றது. மேலும் கோட்டாபய ராஜபக்ச இப்போது நாட்டை விட்டு தப்பிச் சென்றிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அவர் சிங்கப்பூருக்கு பயணம் மேற்கொண்டிருக்கின்றாராம். இந்த சுரேஷ் சாலேவினுடைய கைதின் பின்னால் என்ற விடயங்களும் தீவிரமாக பேசப்படுகின்ற போதுதான் இந்த யுத்தத்தை உடனடியாக நிறுத்துங்கள், இதிலே குழந்தைகள், பெண்கள், எனவே முதியவர்கள் எல்லோருமே பாதிக்கப்படுகின்றார்கள், உயிரிழக்கின்றார்கள், அப்பாவிகள் உயிரிழப்பதை எங்களால் பொறுத்து கொண்டு இருக்க முடியாது என்று பொங்கி எழுந்திருக்கின்றார் மஹிந்த ராஜபக்ச. அதுவும் மஹிந்த ராஜபக்ச பொங்கி எழுந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். இந்த ஈரானினுடைய கப்பல் குறிப்பாக இலங்கையிலே இப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருள் அல்லது இலங்கையை பற்றி இப்போது சர்வதேச செய்திகளிலே கூட வரக்கூடிய ஒரு செய்தி என்றால், ஈரானினுடைய கப்பல் ஒன்று இலங்கையினுடைய தெற்கு கடற்பரப்பிலே வைத்து தாக்கி அழிக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்திதான் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. ஒரு தரப்பு இது தாக்கி அழிக்கப்படவில்லை, மாறாக விபத்து இடம்பெற்றது என்ற அடிப்படையிலும் இப்போது வருகின்ற செய்திகளின்படி, குறிப்பாக சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகளின்படி ஈரானினுடைய கப்பல் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையில் தான் இப்போது செய்திகள் பரவி வருகின்றது. குறிப்பாக இன்று அதிகாலை அளவு 5 மணி அளவிலே இந்த காலி கடற்பரப்பு, காலிக்கு தெற்காக கடற்பரப்பிலே 40 கடல் மைல்கள் தொலைவிலே ஒரு சமிஞை, அதாவது அவசர சமிஞை ஒன்று, தங்களை மீட்கும்படியான அவசர சமிஞை ஒன்று புறப்பட்டிருக்கின்றது. உடனடியாக இலங்கை கடற்படையும் விரைந்து சென்றிருக்கின்றார்கள். கப்பல்கள் மற்றும் விமானங்களினூடாக அந்த மீட்பு பணிகளுக்கு இலங்கை கடற்படை செல்கின்ற போதுதான் அது ஒரு மிக பாரிய கப்பல் ஒன்று விபத்துக்குள்ளாகி இருப்பதாகவே சொல்லப்பட்டிருந்தது. அப்படி அந்த மீட்பு பணிகளுக்கு என்று சென்ற போது பலர் தத்தளித்த நிலையிலே மிதந்து கொண்டு கிடந்திருக்கின்றார்கள். அவர்களை மீட்டு இந்த காலி கராப்பட்டிய மருத்துவமனையிலே அனுமதித்திருக்கின்றார்கள். அதன் பின்னர் தான் என்ன ஏது என்று விசாரித்த போது இது ஈரான் நாட்டுக்கு சொந்தமான ஒரு இராணுவ கப்பல், கடற்படை கப்பல் என்பது, போர்க்கப்பல் என்பது தெரிய வந்திருக்கின்றது. எனவே அந்த கப்பலிலே 180 பேர் இருந்ததாகவும் அதிலே 35 பேரைத்தான் மீட்டோம் என்ற அடிப்படையிலும் கடற்படை அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இப்போது பிந்திய செய்தியின்படி 78 பேர் வரையிலே அதிலே மீட்கப்பட்டிருக்கின்றார்களாம், காயங்களோடு மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் 100க்கு மேற்பட்டவர்கள் அதிலே உயிரிழந்திருக்கின்றார்கள். குறிப்பாக 180 பேர் பயணித்த அந்த கப்பலிலே 75 பேர் வரையிலே தான் மீட்கப்பட்டதாகவும் 100க்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கலாம் அல்லது காணாமல் போயிருப்பதாகவும் இப்போது தேடுதல்கள் இடம்பெற்று வருகின்றது. குறிப்பாக அந்த கப்பலிலே இருந்து, அந்த கப்பல் சார்ந்து அதிலிருந்து உயிரிழந்திருக்கலாம் என்று நம்பப்படுகின்ற பலருடைய உடல்கள் மிதப்பதாகவும் இப்போது இலங்கை கடற்படை செய்திகளை வெளியிட்டிருக்கின்றது. இதன் அடிப்படையிலே 75 வரையிலானவர்கள் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள், அதுவும் காயங்களோடு மீட்கப்பட்டிருப்பதாகவும் 100க்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் இதுவரை வந்த செய்திகள். ஆனால் இந்த கப்பல் விபத்துக்குள்ளாகி இருக்கலாம் என்ற அடிப்படையிலே தான் ஆரம்ப கட்டங்களில் இலங்கை கடற்படை தெரிவித்திருந்தது. குறிப்பாக இன்றைய பாராளுமன்ற அமர்விலும் கூட இந்த விஜித ஹேரத், வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் கூட குறிப்பிட்டிருந்த விடயம், இந்த கப்பல் விபத்துக்குள்ளாகி இருந்ததை தவிர தாக்குதல் அல்ல என்ற அடிப்படையிலான கருத்தை தெரிவித்திருந்தார். ஆனால் இப்போது சர்வதேச ஊடகங்கள் இதனை மேற்கோள் காட்டி செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த கப்பல் ஒரு நீர்மூழ்கி கப்பலிலே இருந்து இயக்கக்கூடிய ஏவுகணையினால் தாக்கப்பட்டிருக்கின்றதாம். அதுவும் இலங்கை கடற்பரப்புக்கு அண்மையிலே தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. எனவே நீர்மூழ்கி கப்பலினால் இயக்கக்கூடிய ஒரு ஏவுகணையினால் தாக்கப்பட்டுத்தான் இந்த கப்பல் அழிக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்திகளும் இப்போது பரவ ஆரம்பித்திருக்கின்றது. எனவே இது ஒரு சர்வதேச பரப்பில் ஒரு மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. குறிப்பாக ஈரான் கப்பலிலே பயணித்தவர்களை இலங்கை மீட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியும், இன்னொரு புறம் இலங்கை கடற்பரப்புக்கு அருகாமையிலே இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது என்ற செய்தியும் இப்போது பெரும் பேசுபொருளாகவே மாறியிருக்கின்றது. எனவே மீட்பு பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த விடயம் சார்ந்தும் இப்போது அரசும் அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இப்போது மத்திய கிழக்கிலே மிக பெரும் பதட்ட நிலைதான் நிலவி வருகின்றது. குறிப்பாக இந்த அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டு படையானது இந்த ஈரான் மீது கடுமையான தாக்குதலை நடத்தி வருகின்றார்கள். தாக்குதலை தொடர்ச்சியாகவே நடத்தி வருகின்றார்கள். ஈரானும் பதிலுக்கு கடும் தாக்குதல்களை நடத்தி வருகின்றது என்பதுதான் மிக முக்கியமான விடயம்.
இந்த இஸ்ரேல் மீது மாத்திரமல்லாமல் மத்திய கிழக்கு பகுதிகளிலே உள்ள சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியம் போன்ற ஐக்கிய அரபு ராச்சிய கூட்டு நாடுகளிலும் கூட கடுமையான தாக்குதல்களை ஈரான் நடத்தி வருகின்றது. எனவே இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேலும் ஈரான் மீதும், ஈரான் இஸ்ரேல் மீதும் என்று தாக்குதல் இப்போது மிக தீவிரம் பெற்றிருக்கின்ற போது எரிவாயு பிரச்சனை, அத்தோடு எரிபொருளுக்கான பிரச்சனை என்று பலதரப்பட்ட பிரச்சனைகள் உலக சந்தையை கொஞ்சம் ஆட்டம் காண்கின்ற நிலைக்குத்தான் தள்ளப்பட்டிருக்கிறது. இலங்கையும் இப்போது இந்த விடயம் சார்ந்து சர்வதேச செய்திக்குள்ளே பயணித்திருக்கின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான செய்தியாக இருக்கின்றது. இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தி இது சார்ந்து என்று பார்க்கின்ற போது மஹிந்த ராஜபக்ச தள்ளாடும் வயதிலும் இப்போது வாய் திறந்திருக்கின்றார். குறிப்பாக குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் என்று அப்பாவி மக்கள் கொன்றொழிக்கப்படுகின்றார்களாம். அவர் சொல்வது சரிதான். குறிப்பாக ஈரானுக்குள்ளே அப்பாவி பொதுமக்கள் கொன்றொழிக்கப்படுகின்றார்கள். உடனடியாக இந்த போரை நிறுத்தி அத்தனை நாடுகளுமே ஒரே மேசையிலே பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்றும் அமைதியான முறையிலே நகர வேண்டும் என்றும் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதையும் சொல்லியிருக்கின்றார். உண்மையிலே அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாதுதான். உண்மையை சொல்ல போனால் இந்த அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகள் ஈரான் மீது அதுவும் தனியே சிக்கிவிட்டார்கள் ஈரான் என்றுதான் சொல்லணும். தனியே அகப்பட்டு கொண்டது ஈரான். இருந்தாலும் ஈரான் கடும் பதிலடிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இரக்கம் பாராமல் அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டுப்படை கடும் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. பல அப்பாவி மக்கள் கொல்லப்படுகின்றார்கள் என்பது உண்மை. ஆனால் இந்த விடயத்தை சொன்ன நபர் அவருடைய வாயிலிருந்து, யாருடைய வாயிலிருந்து வந்தது என்பதுதான் மிக முக்கியமான விடயம். குழந்தைகள், பெண்கள் கொல்லப்படுகின்றார்கள், உடனடியாக போரை நிறுத்தி அமைதி பேச்சுக்கு வாருங்கள் எல்லா தலைவர்களும் என்ற அடிப்படையிலே மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார். அதாவது 2009 இங்கே கொத்து கொத்தாக அதுவும் சூனிய பிரதேசம் என்று அறிவிக்கப்பட்ட பகுதிக்குள்ளே கொத்துக்குண்டுகளை போட்டு கொலை செய்ததாக நாங்கள் சொல்லவில்லை. அங்கே இருந்த சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் சார்ந்த தொண்டு நிறுவனங்கள் சார்ந்தவர்கள் தான் அங்கே தரவுகளை கொடுத்திருக்கின்றார்கள், வாக்குமூலங்களை வழங்கியிருக்கின்றார்கள். சூனிய பிரதேசம் என்று அறிவிக்கப்பட்ட பகுதிக்குள்ளே கொத்துக்குண்டுகள் இராணுவத்தினரால் வீசப்பட்டது என்று. இதிலே பல நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கொன்றொழிக்கப்பட்டிருந்தார்கள். அதுவும் யாருடைய வாயிலிருந்து வருகின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். ஆனால் உண்மையை சொல்ல போனால் இந்த ஈரான் இப்போது கடும் அழிவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. காரணம் இந்த இராணுவ நகர்வுகளினால். ஈரான் மாத்திரமல்ல, இஸ்ரேல் மாத்திரமல்ல, மத்திய கிழக்கு நாட்டிலே பல பகுதிகளிலும் உயிரிழப்புகள், சொத்து சேதங்கள் என்பது தீவிரம் அடைந்து வருவது உண்மையிலேயே எல்லோருமே பார்க்கின்ற போது கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. 3ஆம் உலகப் போராக மாறிவிடுமோ என்றொரு நிலை, ஐயம் எழ ஆரம்பித்திருக்கின்றது. கிட்டத்தட்ட அது மாறிவிட்டது, விளிம்பை கடந்து விட்டது என்று நான் சொல்ல வேண்டும். காரணம், இப்போது ஈரான் ஒரு முனையிலே தனித்தும் இந்த அமெரிக்கா சார்ந்த கூட்டு நாடுகள் இன்னும் ஒரு முனைக்கு வந்திருக்கின்றது. இப்படித்தான் 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர் என்று மிக தீவிரம் பெற்றிருந்தது. 2 பிரிவுகளாக நாடுகள், 2 துருவங்களாக நின்று சண்டையிட்டிருந்தார்கள். ஆனால் இந்த மோதல் அப்படி அல்ல, மாறாக ஈரான் தனித்து விடப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய கூட்டு இராணுவம் அல்லது அமெரிக்காவுடைய கூட்டு நாடுகள் இணைந்து இப்போது ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றது என்பதுதான் மிக முக்கியமான விடயம். ஒருவேளை ஈரானுக்கு ஆதரவாக, சீனா சொல்லிவிட்டது ஈரானுக்கு ஆதரவு என்று, ஆனால் ஒருபோதும் சீனா போருக்கு செல்லாது. எப்படி 1ஆம் உலகப் போரிலும் 2ஆம் உலகப் போரின் நடுப்பகுதி வரையிலே அமெரிக்கா லாபம் பார்த்ததோ, இந்த ஆயுதங்களை விற்று அதே போன்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தோ, அதே போன்று ஆதரவை மட்டும் சொல்லிவிட்டு வேடிக்கை பார்க்கும் சீனா. காரணம், அவர்கள் வலியே போய் அடி வாங்குபவர்கள் அல்ல. அவர்களுக்கு தெரியும் தாங்கள் பொருளாதார ரீதியில் எங்கே செல்ல வேண்டும் என்று. அதனால் அந்த போர்களுக்கெல்லாம் அவர்கள் செல்ல மாட்டார்கள். வேண்டுமென்றால் இந்த இராணுவ உபகரணங்கள், ஆயுதங்களை விற்று பணம் பார்ப்பார்கள். அதே போன்று இந்த வடகொரியாவும் இந்த போர் சார்ந்து கடுமையான எச்சரிக்கையை கொடுத்திருக்கின்றது. குறிப்பாக ஈரானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் ரஷ்யா கொஞ்சம் மௌனம் காத்து கொண்டிருப்பது எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியமாகவே தான் இருக்கின்றது. எனவே இந்த நாடுகள் ஈரானுக்கான ஆதரவு நிலைப்பாட்டை கொடுக்கின்ற போது நிச்சயமாக இது இன்னும் ஒரு நகர்வு அல்லது இன்னும் ஒரு களம் நோக்கி இந்த போர் நகரும் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். எல்லா நாடுகளும் அழுத்தங்களை கொடுத்தாலும் இந்த போரினை கைவிடுகின்ற நிலைக்கு இல்லை. இந்த இடத்திலே தான் இப்போது மஹிந்த ராஜபக்சவினுடைய இந்த கருத்தும் அமைந்திருக்கின்றது என்பது மிக மிக முக்கியமான விடயம். நாமல் ராஜபக்சவும் சொல்லியிருக்கின்றார், ஆயுதங்களை மௌனித்து அல்லது ஆயுதங்களை கீழே போட்டு ஆயுதங்களை கைவிட்டு எல்லோரும் அமைதி வழிக்கு வாருங்கள் என்றதான் சொல்கின்றவர் தான் பிரச்சினை. ஆனால் சொல்கின்ற விடயம் ஏதோ ஒன்று சரியாக இருக்கின்றது, அதை சொல்பவர்கள் தான் பிரச்சனைக்குரியவர்களாக இருக்கின்றார்கள். காரணம், அதை செய்தவர்களும் அவர்கள் தான் என்பது மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்ட விடயம். ஓரிரு நாட்களுக்கு முன்னர் சுரேஷ் சாலே, அதாவது அரச புலனாய்வு துறையினுடைய பணிப்பாளராக இருந்த முன்னாள் பணிப்பாளரான சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த சுரேஷ் சாலே இலங்கையினுடைய யுத்த கால பகுதியிலே மிக பெரும் பங்காற்றியவர் என்று சொல்லப்படுகின்றது. அதுவும் இன்றைய தினம் தன்னுடைய வாயாலே, தவளை தன் வாயாலே கெட்டதை போன்று
சாமரசம்பத் தசாநாயக்க சொல்லிவிட்டார் பாராளுமன்றத்துக்குள்ளே. அதாவது விடுதலை புலிகளை அழித்தவர், போரை முடிவுக்கு கொண்டு வந்தவர் இந்த சுரேஷ் சாலே தான் என்ற அடிப்படையிலே சொல்லிவிட்டார் இந்த சாமரசம்பத் தசாநாயக்க. எனவே இந்த போர் காலகட்டங்களில் மிக முக்கியமான பங்கு இராணுவம் சார்ந்து ஆற்றியவர் இந்த சுரேஷ் சாலே. ஆனால் அவர் கைது செய்யப்பட்டவனுடைய நோக்கம் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல், அதிலும் மிக பெரும் பங்காற்றி இருக்கின்றார் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். தமிழர்கள் கொன்றொழிக்கப்பட்டதற்கு காரணமும் அவர்தான். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலே பலர் கொன்றொழிக்கப்பட்டதற்கும் காரணமாக ஒரு பங்கு அவரிடம் இருக்கின்றது, அவருக்கும் ஒரு பங்கு இருக்கின்றது என்ற அடிப்படையில் இப்போது செய்திகள் வந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் அவர் கைதும் செய்யப்பட்டிருக்கின்றார். இன்னொருவர் பிள்ளையான், இன்னொருவர் இந்த சுரேஷ் சாலே என்று சொல்லப்படுகிறது. இவர்களை வைத்துக்கொண்டு இப்போது விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்ட போதுதான் குறிப்பாக இந்த சாமரசம்பத் தசாநாயக்க ராஜபக்சக்கள் தரப்பு உதயகம்மன்வல, விமல் வீரவம்ச, சரத் வீரசேகர என்று எல்லோருமே கொந்தளிக்க ஆரம்பித்திருந்தார்கள். உடனடியாக அந்த சுரேஷ் சாலேவை விடுதலை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே இருந்தாலும் இப்போது அடுத்தது யார் கைது என்ற ஒரு கேள்வி எல்லோரிடமும் இருந்தது. இந்த அடுத்தது கைது செய்யப்படப்போகின்றவர் யார்? பிள்ளையானை பிடித்து விட்டார்கள். இன்னும் ஒரு காரணத்துக்காக பிடித்திருந்தாலும் பிள்ளையானிடமும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுமான விசாரணைகள் இடம்பெற்றிருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்துக்குள்ளே தெரிவித்திருந்தார். அவரை அடுத்து சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டு விட்டார். சுரேஷ் சாலே தான் பெரும்புள்ளி என்றால் அவருக்கு அடுத்தது யார் என்றால் அது கோட்டாபய ராஜபக்ச தான். இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தீவிரவாத குழுவினால் நடத்தப்பட்டது, அதனை தங்களுடைய அரசியலுக்காக பயன்படுத்தி விட்டார்கள் என்பதுதான் இவர்கள் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டு. அதாவது அந்த தாக்குதல் முன்கூட்டி தெரிந்திருந்து அதனை தங்களுடைய லாபத்திற்காக, அரசியல் லாபத்திற்காக, ஆட்சி மாற்றத்திற்காக இவர்கள் பயன்படுத்தினார்கள் என்று. அதுவும் யார்? கோட்டாபய ராஜபக்சவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக. இப்போது அது நிரூபணமாகுகின்ற வகையிலே இப்போது கோட்டாபய ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேறி இருக்கின்றாராம் என்ற செய்தி ஒன்று ஐபிசி தமிழ் ஊடகத்திலே பார்க்க கிடைத்திருந்தது. குறிப்பாக கோட்டாபய ராஜபக்ச இலங்கையை விட்டு இப்போது வெளியேறிவிட்டாராம். அதுவும் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்ட பின்னணியாக இருக்கலாம் என்ற அடிப்படையிலும் அவர் சிங்கப்பூருக்கு செல்கின்ற விமானத்திலே அவர் சென்றிருப்பதாகவும் சில தகவல்கள் வந்திருப்பதாக இப்போது இந்த ஐபிசி தமிழ் ஊடகத்திலே இந்த செய்தி பார்க்க கிடைத்திருந்தது. இதற்கு முன்னரும் கோட்டாபய ராஜபக்சவை விசாரணை ஒன்றுக்காக அழைத்திருந்தார்கள். குறிப்பாக இந்த வீடு சம்பந்தமாக கோட்டாபய ராஜபக்ச பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளராக இருந்த கால பகுதியிலே கோட்டாபய ராஜபக்ச இந்த அரசாங்கத்திற்கு சொந்தமான அடுக்குமாடி குடியிருப்புகளை தங்களுக்கு இணங்கியவர்களுக்கெல்லாம் இந்த கோட்டாபய ராஜபக்ச கொடுக்கும்படி ஒரு சிபாரிசு செய்திருக்கின்றாராம். கோட்டாபய ராஜபக்ச மாத்திரமல்ல, அவரோடு சேர்ந்து அப்போதைய சட்டமாதிபராக இருந்த மொஹான் பீரிஸும் அதிலே உடந்த என்று சொல்லப்படுகின்றது. 2 பேரிடம் விசாரணை நடத்தப்பட இருந்தது. இதற்கிணங்க கோட்டாபய ராஜபக்சவை விசாரணைக்கு அழைத்த போது அந்த விசாரணை கடிதம் கடந்த மாதம் 6ஆம் தேதி கோட்டாவுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. 12ஆம் தேதி கோட்டாவை விசாரணைக்கு வர சொன்னார்கள். ஆனால் அதற்கு இடையிலே கோட்டாபய ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார். எனவே அதே போன்ற ஒரு சம்பவம் தான் இப்போதும் இடம்பெற்றிருக்கின்றது. கோட்டாபய ராஜபக்ச சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டதன் பின்னர் நாட்டை விட்டு வெளியேறி இருக்கின்ற விடயம் பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. எனவே தன்னையும் ஒருவேளை கைது செய்து விடுவார்களோ என்ற அச்சத்திலே தான் அவர் வெளியேறி இருப்பதாகவும் சில தகவல்கள் தெரிவிக்க ஆரம்பித்திருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போது இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விடயமும் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.